உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வருடாந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். 3 தனித்துவமிக்க ஆளுமைகள் இந்த விழாவிற்கு தலைமை வகிப்பது எமக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இவர்களின் அன்பும் ஆதரவும், குறிப்பாக மேதகு ஆயர் அவர்களின் ஆசீரும் என்றும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும். மான்ஃபோர்ட் சர்வதேச பாடசாலையின் 2023-2024 கல்வி ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை உங்கள் மீன் சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த வெள்ளித்திரையிலே நீங்கள் காணவிருக்கும் இந்த ஒளிநகல் காட்சி எங்கள் மான்ஃபோர்ட் குடும்பத்தின் ஒட்டுமொத்த முயற்சி மற்றும் கடின உழைப்பின் வெளிப்பாடாகும். இதனை அன்னை மரியாள் ஊடாக ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணித்து அவரின் ஆசிரை வேண்டுகின்றோம். மான்ஃபோர்ட் சர்வதேச பாடசாலை அல்லிப்பிட்டி. புனித கப்ரியலின் மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்களின் சட்டக்கோர்வை சொல்லுவது போல, கடவுள் அழைக்கும் இடத்திற்கு விரைந்து செல் என்ற விருது வாக்கிற்கு இணங்கி மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்கள் இலங்கை மண்ணில் சேவை புரியும் தேவையை உணர்ந்தார்கள். இதற்கு உந்து சக்தியாகவும் பக்கபலமாகவும் இருந்தவர் வணக்கத்திற்குரிய யாழ் ஆயர் தந்தை மேதகு யஸ்ரின் பெர்னாட் ஞானப்பிரகாச மாண்டகை. அவர்களின் முயற்சி மற்றும் அழைப்பின் பெயரில் இலங்கை மண்ணில் பணி செய்வதற்கான ஆயத்தங்கள் 2017-2018 காலப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டன. ஆரம்பகட்ட பணிகளில் துரிதமாக நடந்தாலும் இயற்கை பேரிடர், சமூக பொருளாதார பின்னடைவுகள் எமது முயற்சிகளுக்கு பல தடைகளை ஏற்படுத்தின. இருந்தாலும் பல்வேறு தடைகளை கடந்து எமது அயராத உழைப்பினால் 31/1/2022 அன்று இலங்கை மண்ணில் இந்த கல்வியின் ஆலயம் எம் சபையின் பூகோள பிரதிநிதிகளின் பங்கு பற்றுதலுடன் உதயமாகியது. நீண்ட காலம் எதிர்பார்க்கப்பட்ட அருட்சகோதரர்களின் பணியும் பலரால் எதிர்பார்க்கப்பட்ட கனவும் 31/1/2023 அன்று நனவாகியது. இந்த தொடக்க விழாவானது அதிவணக்கத்திற்குரிய யாழ் ஆயர் தந்தை யஸ்ரின் பெர்னாட் ஞானப்பிரகாச மாண்டகை, புனித கப்ரியலின் மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்களின் சபைத் தலைவர் சகோதரர் ஜான் கலரிக்கல் மற்றும் திருச்சி மாகாண முதல்வர் அருட்சகோதரர் இருதயம் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. அப்பப்பா,
நானே மெய்சிலிருந்து போனேன். அழுத பிள்ளைகள் இன்று தனியாக நின்று தன்னந்தனியாக எவ்வளவு நேர்த்தியாக அழகாக நன்றாக ஆடுகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மவுண்ட்ஃபோர்ட் பள்ளி பன்னாட்டு பாடசாலை கண்டிப்பாக உலகத்தரம் மிகுந்ததாக வரும் என்றது எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. பல துறவற சபைகளின் தலைவர்களின் வருகையும் பங்கு பற்றுதலும் நிறைந்த ஆசீர்வாதத்தை எமக்கு தந்தன. இவை அனைத்திற்கும் மேலாக சிறுவர்களின் செயல்திறன் ஒட்டுமொத்த நிகழ்வையும் தனதாக்கி நம் கண்களை கவர்ந்தன. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே, அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். புதிய கல்வியாண்டின் தொடக்கம். வருடாந்த ஒரு மாத விடுமுறையை அடுத்து புதிய கல்வியாண்டின் செயற்பாடுகள் 11/10/2023 அன்று ஆரம்பமானது. அன்று சிறுவர்கள் ஆர்வமுடன் பாடசாலைக்குள் நுழைந்தார்கள். அன்று வகுப்பறைகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு நேர்த்தியாகவும் சிறப்பான இறைவணக்கமும் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்ததால் பாடசாலை மிகவும் துடிப்புடனும் புது உற்சாகத்துடனும் காணப்பட்டது. இதை இன்னும் அழகாக்க 16/10/2023 அன்று புதிய சின்னஞ்சிறிய கீழ்நிலை முன்பள்ளி சிறுவர்கள் தங்கள் புது உலகில் நுழைந்து அனைத்தையும் உற்சாகமாக்கினார்கள். பணிப்பொறுப்பு ஏற்கும் நிகழ்வு. இந்நிகழ்வு 30/10/2023 அன்று பாடசாலையில் நடத்தப்பட்டது. அன்று எங்களுடைய மாணவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் நிகழ்வு அருட்சகோதரர் அதிபர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. 4ஆம் தரத்தை சார்ந்த மாணவி செல்வி நிபிஷா மற்றும் செல்வன் மார்க்கு ஆகியோர் மாணவ தலைவராகவும் உதவி மாணவ தலைவராகவும் அதிபர் முன்னிலையில் பொறுப்பேற்று கொண்டனர். அத்துடன் ஏனைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் முகமாக அனைவரும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். ஆன்மீக உருவாக்கம். ஆன்மீக உருவாக்கத்திற்கு இப்பாடசாலை அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இது கத்தோலிக்க கல்வி நிறுவனமாக இருப்பதால் தார்மீக தனிமனித ஒழுக்கத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. இதற்கு அமைவாக சிறுவர்கள் ஞாயிறு திருப்பலிக்கும் மறைக்கல்வி வகுப்பிற்கும் செல்கின்ற வரவும் உன்னிப்பாக கவனித்து கொள்ளப்படுகின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் பங்கு தந்தை அருட்தந்தை ரெக்னோ, அருட்தந்தையர்கள் ஜெகன்குமார், தேவசகாயம் ஆகியோருக்கு எங்களுடைய பாடசாலை ஆன்மீக உருவாக்கத்தில் உறுதுணையாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். அதிபரின் பிறந்த தினம். எம் பாடசாலையின் அதிபரின் பிறந்த நாள் 14/11/2023 அன்று மகிழ்ச்சியான நாளாக எங்கள் எல்லோருக்கும் காணப்பட்டது. அன்று எங்கள் அன்பு அதிபர் அருட்சகோதரர் மரிய பிரகாசம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினோம். இந்த நாளை எங்கள் சிறார்கள் அழகான கலாச்சார நிகழ்வுகளினூடாக மிகவும் முக்கியமான நாளாகவும் மறக்க முடியாத நாளாகவும் மாற்றினார்கள். ஆசிரியர் மாணவர்களின் பிறந்த நாட்கள். சிறார்கள் தங்கள் பிறந்த நாட்களை மகிழ்வுடன் கொண்டாடுவதை வரவேற்கின்றோம். பொதுவான நிகழ்வில் மாணவர்களுடைய பிறந்த நாட்களை அறிந்து அவர்களை பாராட்டுவது வழக்கம். அத்தோடு இங்கு பணிபுரியும் ஆசிரியர்களுடையதும் மற்றும் இங்கு பணிபுரியும் கற்றல் சாரா பணியாளர்களின் பிறந்த நாட்களையும் நாம் மகிழ்வுடன் கொண்டாடி முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். தொடர்ச்சியான வகுப்பு கூட்டங்கள். காலை ஜெபத்துடன் எங்களது நாள் ஆரம்பமாகின்றது. முழு நாளையும் கடவுளின் தெய்வீக பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கின்றோம். வகுப்பறை ஜெபம் அல்லது மின் சாதன துணையான வகுப்பிற்குள் ஜெபம் போன்றவை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக செய்யப்படுகின்றது. வகுப்பு பொதுக்கூட்டங்களில் சிறுவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட பல சந்தர்ப்பங்கள் வழங்கப்படுகின்றன. வகுப்பு கூட்டங்கள் பலதரப்பட்ட ஆக்கப்பூர்வமான முறையில் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. சபை முதல்வர்களின் வருகை.
சபை முதல்வர்களின் வருகைகள் எப்போதும் ஆசீர்வாதங்களின் காலமே ஆகும். பாடசாலையின் தொடக்க விழாவிற்கு ரோமாபுரியில் இருந்து வந்த எங்களுடைய அகில உலக சபை முதல்வர் அருட்சகோதரர் ஜான் கல்லரிக்கல் மற்றும் அவரோடு இணைந்து இந்தியாவிலிருந்து வந்த 6 மாகாண முதல்வர்களின் வருகை உண்மையாகவே எமக்கு ஆசிரின் காலமாக இருந்தது. எங்களுடைய பணித்தளத்தை எங்கள் அகில உலக சபையின் துணை முதல்வர் அருட்சகோதரர் DK ஜேம்ஸ் 27/10/2023 அன்று ரோமையிலிருந்து வந்து பார்வையிட்டார். அவருடைய சகோதரத்துவ சந்திப்பும் வழிகாட்டுதலும் எங்களுடைய பணியாளர்களுக்கு மிகவும் உந்து சக்தியாகவும் இருந்தது. எங்கள் மாகாண முதல்வர் அருட்சகோதரர் இருதயம் மற்றும் அவருடைய ஆலோசகர்கள் அருட்சகோதரர்களான மரியண்ணன் மற்றும் ராபர்ட் ஆகியோர் 9/11/2023 தொடக்கம் 12/12/2023 ஆகிய நாட்களில் வருகை தந்து எம்மை சந்தித்தார்கள். அவர்களின் இச்சந்திப்பில் எங்களுடைய வகுப்பு செயற்பாடுகளையும் ஆசிரியர்களையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி தமது திருப்தியையும் மன நிறைவையும் தெரிவித்துக் கொண்டனர். நத்தார் கொண்டாட்டம். கிறிஸ்துமஸ் ஒரு மகிழ்ச்சியின் காலம். கரோல் கீத போட்டிகள் தீவக பங்குகள் சார்பாக எங்களுடைய பாடசாலையில் 9/11/2023 அன்று நடைபெற்றது. யாழ் பிராந்திய துறவற சபைகளின் கிறிஸ்துமஸ் ஒன்றுகூடல் மற்றும் தியானம் 9/12/2023 அன்று எங்களுடைய பாடசாலையின் அருட்தந்தை மிக்கேல் டேவிட் குஞ்சா திருவுளப் பணியாளர் சபை அவர்களின் வழிநடத்துதலில் நடைபெற்றது. அன்று யாழ் மறைமாவட்டத்தை சார்ந்த பல்வேறுபட்ட துறவற சபைகளின் சார்பாக ஏறக்குறைய 100 துறவிகள் பங்கு பற்றினர். சிறுவர்களுக்கான நத்தார் ஒன்றுகூடல் 12/12/2023 அன்று நடைபெற்றது. அந்நாளில் எங்கள் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை யோசப் தாஸ் செபரட்டனம் நகைச்சுவையாக கடவுள் அன்பாக இருக்கிறார் என்ற அர்த்தமுள்ள நத்தார் செய்தியை வழங்கினார். 21/12/23 அன்று எம்முடைய பாடசாலை ஆசிரியர்களுக்கான நத்தார் கொண்டாட்டம் மாலை 6 மணியளவில் நடைபெற்றது. தொடக்க வழிபாடுகள், கரோல் கீதங்கள், நகைச்சுவை விளையாட்டுக்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கல் இடம்பெற்றன. 22/12/2023 அன்று எமது பாடசாலையின் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு புனித அன்னை தெரேசா அருட்சகோதரிகளால் பராமரிக்கப்படும் கோப்பாயில் உள்ள முதியர் இல்லத்தை தரிசித்து அவர்களுக்கு மதிய உணவையும் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். 23/12/2023 அன்று அச்சுவேலியில் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வரும் சீர்திருத்த பள்ளியில் உள்ள ஏறக்குறைய 70 சிறார்கள் மற்றும் அவர்களுடைய காப்பாளர்களுடன் நத்தார் தின கலை நிகழ்வுகள் தொடங்கப்பட்டது. அங்கே உணவும் பகிர்ந்து பரிசில்களையும் வழங்கி கிறிஸ்துவின் அன்பை இச்சிறார்கள் உணர இறை மீட்பின் சபையை சேர்ந்த அருட்பணியாளர்கள் மற்றும் அருட்சகோதரிகளோடு இணைந்து இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது. பொங்கல் கொண்டாட்டம். நேர்த்தியான முறையில் தமிழர் விழாவாம் பொங்கல் கொண்டாடப்பட்டது. அந்நாளில் அர்த்தமுள்ள பொங்கல் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு பொங்கல் அனைவருக்கும் இனிமையாக வழங்கப்பட்டு அந்நாள் சிறப்பிக்கப்பட்டது. புனித மான்ஃபோர்ட்டின் பிறந்த நாள். தை மாதம் 31ஆம் நாள் புனித மான்ஃபோர்ட்டின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பிள்ளைகளுக்காக விசேஷ செப வழிபாடு ஒழுங்கமைக்கப்பட்டது. அதிபர் அருட்சகோதரர் அவர்கள் பிள்ளைகளுக்கு புனிதரின் வாழ்வை முக்கியப்படுத்தி காட்டி அவரின் வாழ்வு மற்றும் பணியை பற்றி அழகாக எடுத்துரைத்தார். பிள்ளைகளின் கேள்விகளுக்கும் உற்சாகமாக அவர் பதிலளித்தார். ஆசிரியர்கள் பெற்றோர் சந்திப்பு. 2024 தை மாதம் 20ஆம் நாள் அன்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர் சந்திப்பு பாடசாலையில் நடைபெற்றது.
இதனை யாழ் வேலனை பிரதேசத்தின் சுகாதார அதிகாரி வைத்தியர் செயக்குமரன் நெறிப்படுத்தினார். இந்த நிகழ்வில் அவர் தனி மனிதர்களின் சொந்த சுகாதார விழுமியங்களையும் பாதுகாப்பான வாழ்க்கை முறையையும் பற்றி உரையாடினார். இதில் பெரும் எண்ணிக்கையில் பெற்றோர் பங்கு பற்றினர். 20/6/2023 அன்று யாழ் பல்கலையின் கிறிஸ்தவ நாகரிகத் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி வினி ஃப்ரீடா அம்மையார் அவர்கள் பெற்றோரோடு கலந்துரையாடி பொறுப்புள்ள பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் கல்வியின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினர். பாடசாலை பணியாளர்களுக்கான தியானம். தவக்காலத்தை அனுசரிக்க எங்கள் பாடசாலையின் ஆசிரியர்கள் மற்றும் கற்பிக்காத பணியாளர்களுக்கான தியானம் சாட்டி சிந்தாத்திரை மாதா திருத்தலத்தில் இவ்வாண்டு பங்குனி மாதம் 7ஆம் நாள் அன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்நிகழ்வு சிலுவை பாதையுடன் ஆரம்பமாகி நற்கருணை வழிபாடு, ஒப்புரவு திருவருட்சாதனம் மற்றும் திருப்பலியோடு நிறைவாகியது. இந்நாளில் அனைத்து நிகழ்வுகளுக்காகவும் அருட்தந்தை ஜேம்ஸ் சுரேந்திர ராஜா அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையில் அருட்தந்தை ஜெகன்குமார் அவர்களுக்கு அவரின் பெருந்தன்மைக்காக நன்றி சொல்கின்றோம். போட்டிகள். வெவ்வேறு தலைப்பில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வினோத உடை, கலை, கைவேலைப்பாடு, பாடல்கள், பேச்சுக்கள் போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. 17/7/2023 தொடக்கம் 20/7/2023 நாட்கள் வரை மண்டைத்தீவு பங்கில் பணியாற்றும் அருட்சகோதரிகளும் சாட்டி பங்கை சார்ந்த வெண்புறவி நகர் மறையாசிரியர்களும் இதில் நடுவர்களாக பங்காற்றினார்கள். வெற்றி பெற்ற பிள்ளைகள் அனைவருக்கும் சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. திருத்தந்தையின் பிரதிநிதியின் வருகை. 25/7/2023 அன்று திருத்தந்தையின் விதிட பிரதிநிதி மேதகு பிரையன் உடக்வே ஆண்டகை அவர்களின் பாடசாலை வருகை எம் அனைவருக்கும் ஆசிரிய நாளாக அமைந்தது. திருத்தந்தையின் மேதகு பிரதிநிதி ஆண்டகை அவர்களே, உங்களுடைய அருள் நிறைந்த வருகைக்காக நன்றி சொல்கின்றோம். விளையாட்டு நிகழ்வுகளும் பரிசளிப்பும். விளையாட்டு திறனில் தங்களை வளர்த்து கொள்ள மாணவர்களுக்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டன. 6/9/2023 அன்று விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசில்களும் வழங்கப்பட்டன. மறுநாள் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பற்றி வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்கள் பெற்றோர்கள் முன்பாக வழங்கப்பட்டன. ஆசிரியர்களுக்கான கருத்தரங்குகளும் பயிற்சி பாசறைகளும். கடந்த 5 மாத காலமாக கணிசமான கருத்தரங்குகளும் பயிற்சி பாசறைகளும் ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்காக வழங்கப்பட்டன. 11/3/2022 அன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிகத் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி வினி ஃப்ரீடா அம்மையார் அவர்கள் சிறந்த கற்பித்தலின் திறமைகளை பற்றி கருத்துரை வழங்கினார். சென்னையை சார்ந்த சலேசிய துறவற சபையின் முன்னாள் மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயபாலன் அடிகளார் அவர்கள் கற்பித்தல் முறையியலை பற்றியும் குழந்தை மையப்படுத்தல் முறை பற்றியும் 2 கருத்தமர்வுகளை நடத்தினார். குழந்தைகளின் உளவள நிலை பற்றிய 2 கருத்தமர்வுகளை கண்டி தேசிய குறுமடத்தின் விரிவுரையாளரும் மான்ஃபோர்ட் அருட்சகோதரர்களின் உற்ற நண்பருமான அருட்தந்தை ரெக்ஸ் கிளரீஷியன் சபை அடிகளார் நடத்தினார்கள். தற்கால உலகின் ஆசிரியத்துவத்தின் உறுதிப்பாடு என்ற தலைப்பில் எம்மாகாண முதல்வர் அருட்சகோதரர் இருதயம் அவர்கள் தன்னுடைய ஒரு கருத்தமர்வில் தெளிவுபடுத்தினார். எங்கள் முன்னாள் மாகாண முதல்வரும் இந்த அல்லைப்பிட்டி சர்வதேச பாடசாலையின் பணி நிறுவுனருமான அருட்சகோதரர் மரியண்ணன் அவர்கள் மான்ஃபோர்ட் சபையின் விருது வாக்கு
மற்றும் கல்வி பணி தொடர்பாக ஒரு கருத்தமர்வை நடத்தினார். எம் சபையின் உலக துணைத் தலைவர் அருட்சகோதரர் T.K. ஜேம்ஸ் அவர்கள் கல்வி அதன் முழுமையியல் என்ற தலைப்பில் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். இந்த நாட்களில் எங்களுடைய பாடசாலைக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறுபட்ட கருத்தமர்வுகளை வழங்கி அவர்களின் ஆசிரியத்துவத்தை கூர்மைப்படுத்திய அனைத்து தனித்துவமான ஆளுமைகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பாடசாலை பதிவு. எமது பாடசாலை சரியான பாதையில் முன்னேறி அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசால் பதிவு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தெரிவிப்பதில் பாடசாலை நிர்வாகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. பாடசாலை உள்கட்டமைப்பு. எமது பாடசாலையானது சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்டுள்ள குடிநீர் வசதிகள், சுத்தமான கழிவறைகள், விசாலமான விளையாட்டு மைதானம், பிரத்யேகமாக குழந்தைகளுக்காக கட்டப்பட்ட சிறுவர் பூங்கா, பாதுகாப்பான போக்குவரத்து, அழகாக அலங்கரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பங்கள் உடனான இளந்திறனியல் வகுப்பறைகள், பாடசாலையின் வளாகத்தை கண்காணித்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வரையிலான கண்காணிப்பு படக்கருவிகள், சிறுவர்களின் இசை மீதான ஆர்வத்தை வளர்க்க பாடசாலை வாத்திய குழு மற்றும் சிறுவர்களின் தகவல் தொழில்நுட்ப திறனை வளர்க்க உதவும் கணினி கூடம் போன்ற வாய்ப்புகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை. எமது கண்காணிப்பில் உள்ள 250க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நல்லதொரு முழுமையான கல்வி உருவாக்கம் வழங்க மொத்தமாக 28 கற்பிக்கும் ஆசிரியர்களும் அத்தோடு பாடசாலையில் பணிபுரியும் ஏனைய உறுப்பினர்களும் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்றனர். உண்மையிலேயே இந்த அறிவு ஆலயத்தின் பின்புலமான உந்து சக்தி இவர்களே. இவர்களுடைய அர்ப்பணிப்புக்கும் சேவைக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய பாடசாலையின் முன்னாள் துணை அதிபர் அருட்சகோதரர் ஜேக்கப் அவர்களுக்கு அவருடைய அயராத சேவையையும் அத்தோடு இந்த பாடசாலையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான அவருடைய உழைப்பையும் பாராட்டி நிற்பதோடு அவருடைய தற்போதைய பணிவாழ்வு சிறக்க வாழ்த்துகின்றோம். அதே வேளையில் எங்கள் அன்பு அருட்சகோதரி சுமதி அவர்களின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நினைவுகூர்ந்து அவர் இப்பாடசாலையில் முன்னேற்றத்திற்காக கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். அவருக்காக ஜெபித்து அவர்களுடைய தற்கால முயற்சிகளிலும் இறைவன் துணையாக இருக்க ஆசிக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் அதனுடைய எழுச்சிகளிலும் வீழ்ச்சிகளிலும் காலத்தின் ஓட்டத்தில் துணையாக இருக்கும் பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இனிவரும் காலங்களில் எல்லா முயற்சிகளிலும் எல்லா வேலைகளிலும் எமக்கு தொடர்ந்து துணையாக இருக்க எங்கள் அன்னை மரியாவை வேண்டிக்கொண்டு புனித மான்ஃபோர்ட்டின் பரிந்துரையும் அன்பும் எம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும். நன்றிகள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.